பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டே 52ல இருக்கோம். நீதிக்கு அடிமை என்பதை நாங்கள் பார்க்க போறோம். அதே நேரத்தில் அடுத்த விஷயமா சமாதானம் சொல்ற ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சபையின் அழைப்பு பகுதி 2ல இருக்கும். இதுல இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். இதோட இந்த சபையின் அழைப்பு பகுதி 2 முடியுது சொல்லி பார்க்குறோம். நீதிக்கு அடிமை, நம்ம சரீரத்தை நீதிக்கு அடிமையா நம்ம ஒப்பு கொடுக்கறத பத்தி பார்க்க போறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி போட்டிருக்கு. அது சமாதானம்னா என்னது சொல்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிக்கு அடிமை, நம்ம சரீரத்தை நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதுக்கு வசனம் படிங்க, ஒரே நிமிஷம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஓகே, உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஸோ முன்னாடி நம்ம வாழ்ந்த காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? இந்த உலகத்தின் பழக்க வழக்கத்தின்படி நீங்க நடந்து கொண்டீங்க. ஓகே, எல்லா வித தீமையான காரியங்கள் செஞ்சீங்க. அக்கிரமத்தினால இறந்து போன மக்களா இருந்தீங்க. ஓகே, மாம்சத்தின்படி பாவம் நிறைந்த மக்களா இருந்தீங்க. இப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? உங்க சரீரத்தை நீதிக்கு அடிமையாக கொடுங்கள் சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப நீதிக்கு அடிமைனா என்னது? ஓகே, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது அப்படியே மேல 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 அப்படியே படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சரீரத்துல கிறிஸ்துவோட கூட நம்ம என்ன ஆயிட்டோம்? இந்த மாம்சத்துல இறந்துட்டோம் சொல்லி பார்க்குறோம். நம்ம இனி வாழ்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு புது வாழ்வு வாழ்றோம், புதிய வாழ்க்கை வாழ்றோம். எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நற்காரியங்களை செய்யறதுக்காக, தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக நம்ம வாழ்றோம் சொல்லி பார்க்குறோம். எப்படி கிறிஸ்து மரிச்சாரோ அதே போல நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்துக்கு மரிச்சிட்டோம். இனி நம்ம புது வாழ்வு வாழ்றோம் சொல்லி சொல்றாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நீதிக்கு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எபேசியர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே படிங்க. 1ல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஓகே, சாத்தான் என்ன சொல்றோம்னா அதுபடிதான் நம்ம என்ன பண்றோம்? நடந்து கொண்டோமா? இந்த உலகத்தின் மக்கள் நடந்து கொள்ற மாதிரிதான் நம்ம நடந்து கொண்டோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, படிங்க அப்படியே 3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். சுவாபத்தின்படி நம்ம கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். ஓகே, உலக மக்கள் தேவனுடைய கோவாக்கினின் பிள்ளைகளா இருக்காங்க. அதே போல நம்மளும் என்ன பண்ணோம்? உலக மக்கள் எப்படி சாத்தானுடைய அந்த வஞ்சனையில இருந்து அவங்க
தீமையான காரியங்கள், எல்லா வித மோசமான காரியங்கள் பண்றாங்களோ, அதே போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்சத்தின் காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ம் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே ம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை ம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே ம் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக ம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி ம். உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, நம்ம அப்படி மோசமான நிலைமையில இருந்த நம்மள, ஓகே, சேற்றில் இருந்த நம்மள தூக்கி எடுத்து கழுவி நம்மள வந்து உன்னதங்களில் கொண்டு போய் வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுக்கான அழைப்புக்கு தேவன் நம்மள அழைச்சிருக்காரு சொல்லி பார்க்குறோம். இது கிருபையினாலே நம்ம வந்து என்ன பண்ணோம்? இந்த கிஃப்ட, இந்த பரிசை வந்து பெற்றுக்கொண்டோம். இந்த அழைப்பை நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம் சொல்லி பார்க்குறோம். படிங்க அப்படியே 8:9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ம் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிரியையினால் உண்டானதல்ல, இது கிருபை. தேவனுடைய கிருபையினாலே நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறோம். அவர் வந்து நம்மள என்ன பண்ணிருக்காரு? உலக மக்கள்ல இருந்து நம்மள வந்து பிரித்து எடுத்து நம்மள சூஸ் பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். பிதா ஒருத்தனை எழுந்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான்னு சொல்லும்போது, பிதா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அழைப்புக்குள்ள வராங்க, இந்த சபை அழைப்புக்குள்ள வராங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உன்னதங்களில தேவனோடு கூட இருக்கிறதுக்கு வந்து கிருபை செய்யறாரு சொல்லி பார்க்கிறோம் இந்த மக்களை. அப்படி பார்க்கும்போது இங்க 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா எதுக்காக தேவன் இதெல்லாம் செய்யறாரு? இதெல்லாம் வந்து முன்னதாகவே நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டு எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய என்னவா இருக்கணுமா? கையின் கிரியா இருக்கணும் சொல்லி பாக்குறோம். படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, அந்த முன்னதாக ஆயத்தம் பண்ணதுதான் பாத்தீங்கன்னா தேவன் நம்ம எந்த இடத்துல பிறக்கணும், எப்ப பிறக்கணும், அதெல்லாம் நியமித்து நம்மளை பிரித்தெடுத்து தேவன் நம்மளுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்து உலகத்துல இருந்து நம்மள வந்து அவருக்கென்று சொந்த ஜனமாய் நம்மளை வந்து தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய சுவிசேஷத்தின் கிருபையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் படிச்சோம் பாத்தீங்களா? நம்ம ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்துறாரு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஞானஸ்தானம் கொடுத்து நம்மள வந்து என்ன பண்றாரு? பிரிக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, பாருங்க, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டோம். அடுத்தது 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஓகே, அவருடைய சொந்தமானவர்களா நம்ம, அதுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்தாவே நம்மளுக்கு என்ன இருக்கா? அது அச்சாரமா இருக்கு. கேரண்டீடு. இட் இஸ் அ கேரண்டி சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணாரா? நம்மள சத்தியத்தினால் பிரித்தெடுத்து நம்மளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்மள வந்து ரட்சிப்பில கொண்டு வந்து நம்ம விசுவாசி, நம்ம ஞானசனம் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? விசுவாசி ஆன போது பரிசுத்தாவை தேவன் கொடுத்து நம்மள முத்திரை போடுறாரு சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? அந்த ரட்சிப்பு, அந்த அந்த ப்ராமிஸ், தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எல்லாமே இருக்கு சொல்றதுக்கு வந்து பரிசுத்தாவே என்ன இருக்கு? நம்மளுக்கு உத்தரவாதமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம 2ஆம் அதிகாரத்துல படிச்ச அந்த வசனம் தான் என்னதுன்னா 10ஆம் வசனம். தேவன் நம்மள முன்குறித்து, ஓகே, அவருடைய கிறிஸ்து இயேசு மூலமா நம்ம வந்து புது சிருஷ்டியா நம்ம உருவாக்கப்பட்டு, கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், கிறிஸ்து இயேசு மூலமா நம்ம உருவாக்கப்பட்டு எதுக்கு என்ன பண்றோமா? நம்ம தேவனுடைய கையின் கிரியா இருக்குமா? எது செய்யறதுக்கு? நற்கிரியை செய்யறதுக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நற்கிரியைகள்லாம் என்ன சொல்லி பார்த்தோம்னா சுவிசேஷ காரியங்களை அறிவிக்கிறதுக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய சரீரத்தை வந்து நீங்க பழைய வாழ்க்கையில இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? வெளியே வந்துட்டீங்க. ஞானஸ்தானம் அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பழைய மனுஷனை மறிக்க கொடுத்துட்டோம்.
இனி நான் என்ன பண்ண போறேன், புதிய மனுஷனா வாழ போறேன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதன்படி நீங்க நடந்து கொள்ளுங்க சொல்றதுதான் வந்து இங்க பாக்குறது. இது இப்போ நம்ம ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரத்தை ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் எதுவோ அது சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும். இல்லைன்னா வந்து நம்ம அவருடைய சித்தம் என்னது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிக அறிவையடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்க சொல்லி பார்க்குறோம். அந்த சித்தத்தின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இது எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 12ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, ம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, நம்மளோட சரீரத்தை ஜீவ பலியா ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவர் சரீரத்தை வந்து ஜீவ பலியாய் தேவனுடைய சுத்தம் செய்யறதுக்காக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நம்மளும் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஆஹ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே அர்த்த வசனத்துல எழுதிருக்கு, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல். அப்படியே படிங்க நெக்ஸ்ட். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து அதனாலே உங்க மனம் என்ன ஆகணுமா, புதிதா ஆவது சொல்லி பாக்குறோம். ஓகே, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் சொல்லி சொல்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஞானசனம் எடுத்த பிறகு அவர் என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க பிதா என்னை எதுக்காக அனுப்பிச்சாரோ அது நான் செய்ய வந்தேன் சொல்லிட்டு அவர் செய்ய ஆரம்பிக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரம் 43 கூட படிக்கிறோம். லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அப்போ நீதியின் காரியங்களை அவர் என்ன பண்றாரு, சுவிசேஷமா அறிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அது நிமித்தம் அவருக்கு என்ன வந்துச்சு, பாடுகள் பயங்கரமா வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அந்த நீதியின் காரியங்கள் தேவனுடைய நற்செய்தியை சொல்றது நிமித்தம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றது நிமித்தம் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் சரி, அதே நேரத்துல சீஷர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே என்னாச்சு, பயங்கர பாடுகள் இருந்துச்சு சொல்லி பார்க்கிறோம் நீதியின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மேத்யூ 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சோ பரலோகத்துக்கு யார் தயாரா போவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். சோ அவங்கதான் பாக்கியவான்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்திலயும் பாருங்க நீதியின் காரியங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. என்ன செய்யணுமா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்போ அந்த பெர்சிக்யூஷன், துன்பப்படுத்துறது எதனால வருது, என் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவ சாட்சியா அறிவிக்கிறதுனால துன்பம் வருது சொல்லி பாக்குறோம். சோ அது நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், உங்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, நீங்க பாக்கியவான்களா இருக்கீங்க சொல்லி சொல்றாங்க. சோ அப்போ நீதிக்காக துன்பப்படுறது சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால, சாட்சியா இருக்கிறதுனால. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது சுவிசேஷம் தான் இங்க வந்து இல்ல பிதாவின் சித்தம் செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீதிக்குரிய காரியமா இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுமா, நம்ம சரீரத்தையே ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். ஓகே, நம்ம முந்தி இந்த உலகத்துக்காக நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துருந்தோம். இனிமேட்டு நம்ம என்ன பண்ணுமா, தேவனுடைய நற்செய்திய, ஓகே, குட் ஒர்க்ஸ, நற்காரியங்களை, ஓகே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் சொல்லி பார்க்கிறோம். இதே நம்ம செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனையா இருக்கு. இதுக்காக தான் தேவன் நம்மளை வந்து என்ன பண்றாரு, புது சிருஷ்டியா வந்து உண்டாக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்ப மட்டும் கிடையாது, என்றென்றும் நம்ம என்ன பண்ண போறோம், உலக மக்களையும் சரி எப்பயுமே தேவனுடைய அந்த புகழ்ச்சியை நம்ம என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ராஜரீக ஆசிரிய கூட்டம், ஓகே, தேவனுடைய புண்ணியங்களை சொல்லுகிற மக்களா இருப்போம். ப்ரொக்ளைமிங் காட்ஸ் ராயல் priesthood. எங்கன்னா
நம்ம பேதுரு சொல்லுவாரு, 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, அவ பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைம், தேவனை வந்து சாட்சியா அறிவிக்கிறது. ஓகே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டமா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இருள்ல இருந்து நம்மள என்ன பண்ணறான், ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்துறான், அந்த பழைய வாழ்க்கையில இருந்து. அதான் நம்ம பாக்குறோம், முந்தி நம்ம சரீரத்தை வந்து உலகத்தின் அந்த இருளின் வாழ்க்கையில் நம்ம செலுத்திட்டு இருந்தோம். இப்ப ஆச்சரியமான ஒளியின் அந்த நற்செய்தி என்ன பண்றோம், நம்ம சாட்சியா சொல்லணும்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் சகோதரர் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாரா, அறிவிச்சார் சொல்லி பாக்குறோம். அது கூட நம்ம எங்க படிக்கலாம்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். பாருங்க, ப்ரொக்ளைம், தேவனுடைய புண்ணியத்தை நான் வந்து என்ன பண்ணுவேன், எங்க சகோதர மத்தியில சொல்லுவேன்னு சொல்லி சொல்றாரு. யார் சொன்னது இது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, தேவனை பத்தி நான் எல்லார்கிட்டயும் நான் சாட்சியா அறிவிப்பேன் சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஜான் 17ல இயேசு கிறிஸ்து வந்து சகோதரராகிய அப்போஸ்தலர்களுக்கு வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தேவனுடைய புண்ணியங்களை படிங்க. 17:6-7. நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்களே, அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன், உண்மை பற்றி நான் வந்து விளக்கமா சொல்லிட்டேன். யார்கிட்ட? சகோதரர்கள் கிட்ட. எல்லாரும் இந்த 3.5 வருஷம் சுவிசேஷம் பண்ணும்போது எல்லார்கிட்டயும் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, சாட்சியாய் அறிவிச்சார் சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களுக்கு. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல 1ஆம் வசனத்துல படிக்கும்போது, யோவான் 1ஆம் வசனத்துல படிக்கும்போது, தேவனை யாருக்கும் தெரியாதான், ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரா, அவரை அறிவிச்சாரா. படிங்க 18ஆம் வசனம், யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தல் தான் பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் உம்மை பற்றி என்ன பண்ண அறிக்கையிட்டேன். இதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு சொல்றாரு, நான் சகோதரர்கள் மத்தியில என்ன பண்ணுவேன், உமது நாமத்தை சொல்லுவேன், சபையின் நடுவில் என்ன பண்ணுவேன், உண்மை பிரைஸ் பண்ணுவேன், துதிப்பேன், உண்மை பாடுவேன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வசனத்தை கோட் பண்றாரு சொல்லி போகிறோம். அது சொல்லப்பட்ட வசனம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 22:22. அங்க சொல்லப்பட்ட சங்கீதத்தை இங்க பவுல் வந்து கோட் பண்றாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு எல்லாருக்குமே 3.5 வருஷமா வந்து தேவனுடைய நாமத்தை வந்து அறிவிச்சா சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நம்மள என்ன பண்ணணுமா, உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து தேவனுடைய புண்ணியங்களை வந்து அறிவிக்கணுமா. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போறாரு, உலகமெங்கும் சாட்சியா இருங்கள் சொல்லிட்டு. சோ எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு, அதே நேரத்துல தேவன் யாரு, ராஜ்யம் எப்போ ஒரு ராஜ்யம் எப்படிப்பட்டது, ராஜ்யத்துல என்ன நடக்கும், தேவனுடைய ராஜ்யம்னா என்னது, ஸோ அது எல்லாத்தையும் சொல்றது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் மனம் திரும்புதலுக்கான காரியங்கள். ஸோ இந்த நற்செய்தி, இந்த அஸ்திபார போதனைகளை என்ன பண்ணுமா, எல்லாருக்கும் சாட்சியா சொல்லுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், மரணம் வந்து ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஸோ அந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, சாட்சியா அறிவிக்கிறது தான் தேவனுடைய புண்ணியங்களை. அவரு மனுக்குலம் எப்படி மரணம் வந்துச்சு, மரணத்துல இருந்து எப்படி விடுதலை வரப்போது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், சாட்சியா அறிவிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரா, நம்ம எபேசியர்ல பார்த்த மாதிரி முன்னதாகவே நம்மள தயார்படுத்திட்டு இருக்காரு. அவர் ப்ரிப்பேர்டு, ஓகே, இன் அட்வான்ஸ். நம்மள ஏற்ற வேலையில் நம்ம தெரிந்து கொண்டு, முன்குறித்த மக்களை தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமான்களாக்கி அவர்களை மகிமையும் படுத்துறார், பரிசுத்தாவை கொடுத்து சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து, இதுக்காக தான் நம்ம வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறோம். தேவனுடைய நற்காரியங்களை சொல்றதுக்கு, அவரை பத்தி சாட்சியை அறிவிக்கிறதுக்கு, புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு, நற்காரியங்களை செய்யறதுக்கு, இதுக்கு தான் நம்ம வந்து தேவன் நம்மளை கிறிஸ்து இயேசு மூலமா நம்மளை என்ன பண்றாரு, உருவாக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், புதிய மனுஷனாய், புதிய சிந்தை உள்ளவனாய், புதிய சிருஷ்டியாய் நம்ம என்ன பண்றோம், படைக்கப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் வந்து என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டாரு. அதே போலதான்
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆயிடுறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதனால் இயேசு கிறிஸ்துக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் சாட்சியா இருக்குமே தான் என்ன வருது, இந்த துன்பங்கள் வருது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுறதை பத்தி பார்க்குறோம். இதுல இன்னும் சில வசனங்கள் இருக்கு, அது மட்டும் பார்க்கலாம். எதுனா படிங்க, கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஊழியம்னா என்னது? சுவிசேஷத்தை அறிவிங்க. நெக்ஸ்ட் வந்து உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. ஓகே, சபையின் ஊழியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சபைக்குள்ள விசுவாசிகள் இருந்தாங்கன்னா விசுவாசிகளை பலப்படுத்துற ஊழியங்கள். ஓகே, அவங்கள வந்து இன்னும் சத்தியத்தை சொல்லி இல்லைன்னா சத்தியத்தின் காரியங்களை வந்து பேசி, ஒருத்தவங்க வீக்கா இருந்தாங்கன்னா அவங்கள பலப்படுத்துறது, அவங்கள வந்து என்கரேஜ் பண்றது. ஓகே, அவங்களுக்கு தேவையான அந்த உபதேசங்களை வந்து மேல்கட்டிட உபதேசங்களை சொல்றது, அந்த மாதிரி காரியங்கள் சொல்லி அவங்களை பலப்படுத்துறது தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒன்று சுவிசேஷத்தை புரஜாதி மக்களுக்கு அறிவிக்கிறது. 2வது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? நம்ம சபை மக்களை வந்து பக்தி விருத்தியில கொண்டு வரது சொல்லி பார்க்குறோம். ஏதாவது ஒரு வகையிலாச்சும் நம்ம வந்து பக்தி விருத்தியின் காரியங்கள் நம்ம செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம் சபை மக்களுக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 4, 11, 12. எபிஷியன்ஸ் 4, 11, 12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, 2 வேலை. ஒண்ணு சுவிசேஷ வேலைக்காகவும் பக்தி விருத்தி, சபையின் பக்தி விருத்தி வேலைக்காகவும் தேவன் என்ன பண்ணாரா, சபையிலேயே வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டரை வந்து கொண்டு வந்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த 2 வேலைக்காக அவ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் சாட்சியாக. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய அந்த நீதியின் கிரியா இருக்கு சொல்லி போறோம். நம்ம சரீரத்தை நீதிக்கு அடிமைப்படுத்துறதா இருக்கு. அதே நேரத்துல நம்ம சரீரத்தின் காரியங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், சகோதரர்ல பக்தி விருத்தியில கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நம்ம மாம்சீக கிரியை செய்யறதுனால கிடையாது, ஆவிக்குரிய கிரியைக்கு நம்ம சரீரத்தை வந்து ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, ரோமன்ஸ் 8 13 படிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓகே, நம்ம ஆவிக்குரிய கிரியையாகிய சுவிசேஷம் அறிவிக்கிறது, பக்தி விருத்தியின் காரியங்கள் செய்யறது மூலமா நம்ம சரீரத்தின் பழைய வாழ்க்கைக்கு போகாதபடிக்கு நம்ம ஆவியின் கிரியைகள் நம்ம பண்ணும்போது நம்ம சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், நம்ம ஜீவன் அடையிற மக்களா இருப்போம் சொல்லி பார்க்குறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற மக்களா இருப்போம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது கடைசியா இன்னொன்று வசனம் படிங்க, ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், பாவத்திலிருந்து நம்ம விலகி நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவனுக்கு அடிமை ஆயிட்டோம், ஸ்லேவ் ஆஃப் காட். த பெனிஃபிட் யூ ரீப் லீட்ஸ் டு ஹோலினஸ். ஓகே, அது வந்து என்னது, பலன் வந்து பரிசுத்தம். பரிசுத்தம் எப்படி நம்ம தக்க வச்சுக்க முடியும், நம்ம அனுதினம் ஊழியம் செய்யறதுனாலையும் தேவனுடைய நற்காரியங்களை செய்யறதுனாலையும் தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கோம், யாத்திராகமம் 30ஆம் வசனம். அதுல 29வது வசனம் படிங்க. 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை தொடுகிறவன் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஓகே, அந்த டாபர்நக்கல்ல, ஓகே, ஆசரிப்பு கூடாரத்துல
அது பரிசுத்த தலத்துல இருக்கிற எந்த பொருளையும் எல்லா பொருளையும் என்ன பண்ணு, அபிஷேக ஆயில்னால என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. ஓகே, அபிஷேகம் பண்ண பிறகு எதெல்லாம் எந்த பொருள்லாம் வந்து அது தொடுதோ, ஓகே, அதெல்லாம் தேவனுக்கென்று ஹோலியா இது அதை பரிசுத்தப்படுத்து. அப்போ எந்த பொருள்லாம் வந்து அது மேல வைக்கிறியோ, சமூக தப்பமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து யாராவது ஆசிரியர், ஓகே, அது தொட்டாங்கன்னா, அந்த டேபிளை தொட்டாங்கனாலோ, இந்த லேப் தொட்டாங்கனாலோ, அந்த குத்து விளக்கு தொட்டாங்கனாலோ, இல்லைன்னா பலிபீடத்தை தொட்டாங்கனாலோ என்ன ஆகும், அவங்களும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாவாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ தொடுகிற யாவும் என்ன ஆகுமா, பரிசுத்தமாவும் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த ஊழிய காரியங்கள் எப்படி வந்து அவங்க ஊழியம் ஆலயத்தில் உள்ள போயிட்டு அந்த கிளீனிங் வேலை, இல்லைன்னா வந்து அதுக்கான செய்ய வேண்டிய அந்த ஆலயத்துக்குள்ள செய்ய வேண்டிய நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்கள், இது டேபர்னக்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேபிள், மேஜை. இதில் தான் 6 அப்பம் வச்சுருப்பாங்க, 66 சொல்லி பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை வந்து அபிஷேகம் பண்ணு சொல்லி சொல்கிறார் ஆயில்னால. அப்புறம் எதெல்லாம் வந்து அது தொடுதோ அதுவும் பரிசுத்தமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பங்கள் பரிசுத்தமாகுது சொல்லி பார்க்குறோம். அதில் வேலை செய்கிற ஆசிரியர் தான் வந்து உள்ளே போகிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவர் தான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறார். அவரும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக வரார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது தொடுறதுனால அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ஆசிரியராக இருக்கும். ஓகே, தேவனுக்கு தெரியல, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் தான் ஆசிரியர். இதுதான் லேம்ப் ஸ்டாண்டு, ஓகே, குத்து விளக்கு, மேஜை, அப்புறம் ஆல்டர் சொல்லி பார்க்குறோம். இதில் அபிஷேகம் பண்ணுறாங்க. யாரெல்லாம் தொடுறாங்களோ, உள்ளே போயிட்டு வேலை செய்கிறாங்களோ, அதனால அவங்களே பரிசுத்தமாக வராங்க சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனோட ஊழியம் பண்ணும்போது நம்மளும் பரிசுத்தமாக வரும் சொல்கிறது தான் இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, அதோட பெனிஃபிட்னா என்னது, பலன் வந்து பரிசுத்தம் சொல்லி பார்க்குறோம். அந்த பரிசுத்தத்தில் நம்ம என்ன பண்ணோம், நிலைத்திருக்கிறது என்ன பண்ணோம், அந்த சுவிசேஷ காரியங்கள் அது தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். முடிவில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் நம்ம வந்து பாவத்தின் காரியங்கள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம உடனடியே என்ன பண்ணணும், மனப்பூர்வமாக கிறிஸ்து கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து என்ன போட்டிருக்கு, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே, நம் பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் நீக்கி நம்மளை என்ன பண்றாரா, நீதிமானா இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அதனால நம்ம வந்து மனப்பூர்வமா நம்ம மனம் திரும்பும்போது கண்டிப்பா தேவன் வந்து நம்மளை மன்னிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அந்த மன்னிப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன வரும், உள்ளந்திரியங்கள், நம்ம சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே வந்து மன்னிக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். அது எல்லாமே முற்றிலுமாய் கழுவப்படுது, முற்றிலுமாய் நீக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னது, நம்ம தைரியமாய் கிறிஸ்துவின் வேலை செய்யறது தான் நம்மளோட வேலையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். வேணா படிங்க அது கூட. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, நம்ம மனப்பூர்வம் மனம் திரும்பிட்டு தேவனிடத்தில் போய் கன்ஃபஸ் பண்ணிட்ட உடனே, இயேசு கிறிஸ்து மூலமா என்னை கழுவுங்க தேவனே அப்படி சொல்லி கன்ஃபஸ் பண்ண உடனே நம்ம பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்படுது. அதனாலதான் என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவங்கள், அந்த யோசனைகள், அந்த சிந்தைகள், செத்த கிரியிலிருந்து உங்க மனசாட்சி வந்து சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி பார்க்குறோம். தேவன் கண்டிப்பா என்ன பண்றாரு, உங்களை உள்ளந்திரியங்களை கிளீன் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். வெளிப்புறமான அந்த ஆடோட ரத்தமோ இல்ல மாட்டோட ரத்தமோ அது வெளிப்புறமான கிளீனிங் பண்ணுச்சுன்னா, அதை காட்டில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பெருசு. அது வந்து உங்களுடைய உள்ளந்திரியங்களே என்ன பண்ணுது, உங்களை வந்து கிளீன் பண்ணுது. தேவன் வந்து உங்களை வந்து முற்றிலுமாய் வந்து அந்த பாவத்தின் காரியங்கள் இருந்து உங்களை மன்னித்து, அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த பாவத்தின் காரியங்களை உங்களை விட்டு நீக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு நீங்க முயற்சி பண்ண தேவையில்லை. அது தேவனே என்ன பண்றாரு, நம்மள
முற்றிலுமே கழுவுறதுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது அதிக நிச்சயம் அல்லவா? திருப்பி அதை படிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். ஓகே, அப்ப நம்ம வந்து நிச்சயத்தோடு தான் நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறோம், தைரியமா நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறோம். ஓகே, அப்போ எதுக்காகனா நம்ம மனப்பூர்வமா நம்ம வந்து அந்த பாவங்கள் நீக்கப்பட நம்ம வந்து தேவனிடத்தில் மனம் திரும்புறோம். அப்ப மனம் திரும்பும் போது தேவன் என்ன பண்றாரா, நம்மளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மளை வந்து முற்றிலுமாய் சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எல்லா பாவத்திலிருந்தும் அந்த கான்சியஸ்னஸ், அந்த யோசனைகள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றாரு, தேவன் வந்து நம்மளை விட்டு நீக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இது எவ்வளவு நிச்சயமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எதுக்காக? தேவனுடைய வேலை செய்யறதுக்காக, தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக. ஓகே, தேவனுடைய கிரியைகளை சொல்றதுக்காக என்ன பண்றாரு, தேவன் வந்து நம்மள சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்யணுமா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்களா நம்ம இருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வேலை செய்யறவங்களா இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம், நற்காரியங்களை அவர் புண்ணியங்களை அறிவிக்கிற மக்களா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய பழைய வாழ்க்கையில இருந்து நம்ம புதிய வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம சரீரத்தை முந்தி பழைய உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணிருந்தோம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், நீதியின் காரியங்களுக்கு செலவு பண்ணோம். அந்த நீதியின் காரியங்கள் தான் சுவிசேஷத்தின் காரியங்கள், சபையின் பக்தி விருத்தியின் காரியங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒப்பு கொடுக்குறோம் ஞானஸ்தானத்துல சொல்லி பார்க்குறோம். அதுக்கு முடிவு பரியந்து நம்ம என்ன பண்ணணுமா, அதுல நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தோம்னா அந்த பரிசுத்த நிலையில நம்ம இருப்போம். நம்ம மனம் திருப்பியும் தேவனுடைய ஊழிய காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, ரிசல்ட், நித்திய ஜீவன் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம இங்க பார்க்குற நீதிக்கு அடிமை. நம்ம சரீரத்தை, நம்ம வாழ்க்கைய ஜீவபலியாய் நீதியின் காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியா நம்ம ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவர்களை புத்திரர்கள் எனப்படுவார்கள் சொல்லிட்டு நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிக்கிறோம். படிங்க, மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள். சரி, சமாதானம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமாதானம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க சண்டை தீர்த்து வைக்கிறதா? இல்லை 2 பேர் வந்து 2 நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு, யுக்ரைன் ரஷ்யா, அதை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறதா? இல்லை எது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து பாவத்திலிருந்து மீட்டு அவங்கள தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணிக்கிறவர்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பாவம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, தேவன் இடத்துல இருந்து அந்த ஆளை வந்து என்ன பண்ணுது, தள்ளி வைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவனும் என்ன பண்றாரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து எப்பயுமே அங்கதான் இருக்காரு சொல்லி பார்க்குறோம். யார் வந்து அவர் விட்டு விலகி போறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் செய்த மக்கள் தான் என்ன பண்றாங்க, தேவனை விட்டு விலகி போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா கெட்ட குமாரன். ஓகே, நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம படிச்சோம்னா, அங்க என்ன போட்டிருக்குன்னா 2 குமாரர்கள் இருக்காங்க ஒருத்தருக்கு. அதுல மூத்த குமாரன் இருக்காரு, இளைய குமாரன் இருக்காரு. மூத்த குமாரன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிதா கூட தான் இருக்காரு, அப்பா கூட தான் இருக்காரு. நான் இளைய குமாரன் என்ன சொல்றான், அவன் வந்து கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா, என் சொத்தெல்லாம் பிரிங்க, நான் வந்து வெளியூர் போறேன் சொல்லிட்டு சொல்றான். அதே போல அவரும் பாத்தீங்கன்னா பிதாவும் பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்து அவன் வந்து அங்க போய் செலவு பண்ணி பயங்கர கஷ்டப்பட்டு கடைசியில் சாப்பாடு கூட இல்லாம பன்னியோட சாப்பாடு சாப்பிட்டு அவன் என்ன பண்றான்னு ரொம்ப வேதனைப்படுறான். அப்போ எங்க அப்பா வீட்டுல வந்து எல்லாரும் எவ்வளவு சுகமா இருப்பாங்க, வேலைக்காரங்களுக்கு கூட நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருந்தாங்களே, எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே சொல்லி அவன் என்ன பண்றான், கஷ்டப்படுறவனா இருக்கிறான். சரி, நான் இழைச்சி எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், அவர்கிட்ட சொல்ல போறேன், என்னை மன்னிங்க, நான் உங்களோட பையன் கூட சொல்றதுக்கு வந்து தகுதி இல்லை சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், உங்களை சர்வெண்டா இருக்கிறேன், உங்களை வேலைக்காரனா இருக்கிறேன், அப்படி நீ வச்சுக்கோங்க, ப்ளீஸ் எனக்கு சாப்பாடாச்சும் கொடுங்க சொல்லிட்டு நான் கேட்க போறேன் சொல்லி அவன் என்ன பண்றான்னு எணிச்சு அவங்க அப்பா கிட்ட போறான். ஏன்னா படிங்க 19:20, லூக்கா 15:19-20. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல,
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாத்தீங்களா, யாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கா? பிதா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காராம், வெளியே இருக்காரு. ஓகே, இவன் தான் வீட்டை விட்டு வெளில போயிட்டான். பிதா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு சொல்லி பாக்குறோம். அவ வந்த உடனே டக்குன்னு அவனை கண்டுபிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்துங்க, அவனை வந்து நல்லா ட்ரெஸ் போடுங்க, அவனுக்கு வந்து நல்லா பெரிய விழா வைக்கலாம், ஒரு மாட்டை வெட்டுங்க, நம்ம வந்து இன்னைக்கு திருவிழா தான் நம்ம வீட்டுல சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மோதிரம் கொடுத்து அவனை எல்லாத்தையும் வந்து சூப்பரா வந்து என்ன பண்றாருன்னா அன்னைக்கு பார்ட்டி வீட்டுல வைக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்னதுன்னா, ஒரு பாவி மனம் திரும்புறது வந்து பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். படிங்க, 7ஆம் வசனம் 15:7. லூக்கா 15:7. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவையின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மனம் திரும்புதல் எங்க இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரிந்து போன மக்கள் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். தேவன் எப்பயுமே ரெடியா தான் இருக்காரு, அவர் சொந்த குமாரனை கொடுக்க ரெடியா இருக்காரு. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தான் ஒரு மனுஷங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதலின் ஊழியம் தான் பாத்தீங்கன்னா சுவிசேஷ காரியங்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, சுவிசேஷத்தின் ஊழியங்கள் சொல்லி பாக்குறோம். இதைதான் நம்ம வந்து படிக்கலாம் வசனங்கள் மூலமா. எங்கன்னா ரோமர் 5:14-15 படிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகின்றது. ஓகே, இந்த வசனமா ஒரு நிமிஷம். சாரி இது வந்து எப்ரேயர்ல ஹீப்ரூஸ் 4ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் 4. ஹீப்ரூஸ் 4:4ல 14ல இருந்து படிங்க. 14ல இருந்து. வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அடுத்தது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன் கண்டையிலே சேர கடவும். ஓகே, நம்மளுக்காக அந்த எல்லா காரியங்களும் செஞ்சு முடிச்சவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சமாதானத்தை உண்டு பண்ணினார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிரிவினையை தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் சேர்த்து வச்சா சொல்லி போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ண முடியுமா? தேவனிடத்தில் தைரியமா போக முடியும் சொல்லி போகிறோம். கிருபை பெறவும் சகாயம் பெறவும் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனிடத்தில் போக முடியும் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கன்சிலியேஷன் ஊழியம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, வேலை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-இருந்து 21 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-இருந்து. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்கன்னா ஒப்புரவாதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். யார் இந்த ஒப்புரவாதல் ஊழியத்தை பண்ணது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சமாதானத்தை உண்டு பண்ணினார் சொல்லி பாக்குறோம். ஓகே, கிரைஸ்ட் தான் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க, அது கூட இதை படிச்சுட்டு திருப்பி இதுக்கு வரலாம். கொலோசியர் 1:20.
அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ம் சமாதானத்தை உண்டாக்கி ம் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ம் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாத்தீங்களா? ஓகே, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே என்ன பண்ணார்? பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் எல்லாமே என்ன ஆச்சா? தேவனுக்குள் ஒன்றாயிற்று சொல்லி பார்க்கிறோம். அது சமாதானம் ஆயிற்று சொல்லி பார்க்கிறோம். அது 19 இருந்து படிங்க, 19 வசனம் படிங்க. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் ம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ம் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ம் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஓகே, யாருக்கு பிரியமா இருந்து சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருந்து சொல்லி பார்க்கிறோம். For God was pleased to have all his fullness dwell in him சொல்லி பார்க்கிறோம். இது வேணா ஈசி திருவிழா படிக்கலாம், திருவிழத்துல படிக்கலாம். திருவிழத்துல படிங்க. திருவிவிலியம் கொலோசியர் 1:19-20. தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். ம் சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் கிறிஸ்து மூலமாய் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? சமாதானத்துக்குள்ள ஒன்றுபடுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து பண்ண காரியங்கள். ஓகே, அது மூலமா அது மட்டும் இல்லாத படிக்க இன்னொரு வசனம் படிங்க. ரோமர் 5:11. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஓகே, ஒப்புரவாகுதலை இயேசு கிறிஸ்து மூலமே நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காரு? தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கான கிருபையை கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ரெக்கன்சிலியேஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல இருந்தே இருக்கு. 10 படிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓகே, அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் கிட்ட ஒப்புரவாதல் யார் பண்ணது? கிறிஸ்து இயேசு பண்ணார் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம இப்பதான் படிச்சோம்ல, தேவனிடத்தில் கிட்டி சேரதுக்கு ஒப்புரவாதலை இயேசு கிறிஸ்து பண்ணிட்டார் சொல்லி பார்க்கிறோம். நம்மளுக்கு கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு பிரதான ஆசிரியரா என்ன பண்றாரு? தேவனிடத்தில் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உள்ள போயிட்டு மனிதர்களாகிய நம்மள வந்து பாவத்தின் முழுமையா வந்து நீக்கி நம்மள வந்து தேவனோட ஒப்புரவாதல் பண்ணிட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்ம தைரியமா நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுடைய கிருபாசனத்துல போயிட்டு நம்ம தேவனுக்கு ஊழியம் பண்ற மக்களாகவும் தேவனுடைய கிருபை பெற மக்களாகவும் அனுகிரகம் பெற்றுக்கொள்ற மக்களாகவும் நம்ம இருப்போம் சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நீங்க கொரிந்தியர் வாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 இருந்து. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இப்போ அந்த ஊழியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா? ஓகே, யாரு? அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலருக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்? ஒப்புரவாதல் ஊழியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷமா அறிவிக்கிறோம். அது என்னது? கிறிஸ்து கிட்ட வாங்க, அவர் மூலமா தான் ஜீவன் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு சொல்ற சுவிசேஷம் தான் அந்த என்னது? ஒப்புரவாதலின் ஊழியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே படிங்க. அது எப்படி எனில், அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் தேவன் வந்து ஒப்புவித்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு நாங்க யாரு? 20 படிங்க. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அவ பாத்தீங்கன்னா பாவத்திலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளை ஒப்புரவாதல் தேவனோடு கூட நம்ம என்ன ஆயிட்டோம்? அப்பா பிதாவே சொல்ற அந்த புத்திர சுவீகாரம் கொடுத்துட்டாரு. நம்ம தேவனிடத்தில் டைரக்டா போறதுக்கான கிருபையும் கொடுத்துட்டாரு சொல்லி பார்க்கிறோம்.
முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்து சில யாருன்னா ஆசிரியர், பிரதான ஆசிரியர், ஓகே, சீஃப் பிரீஸ்ட் இல்லைன்னா பிரீஸ்ட்ஹுட் இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உள்ள அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு போக முடியும். ஓகே, மகா பரிசுத்தலத்துக்கு போக முடியும். பரிசுத்தலத்துக்கு பிரீஸ்ட் போவாங்க. ஆனா வந்து மகா பரிசுத்தலத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் போவாங்க சொல்லி பாக்குறோம். அதுவும் அவங்க யாராவது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் தான் போக முடியும் சொல்லி பாக்குறோம். இப்போ அந்த ஒப்புரவாவதலின் ஊழியத்தை பண்ணதுனால, இயேசு கிறிஸ்து ஜீவ பலியா ஒப்பு கொடுத்ததுனால அந்த திரைசிலை இரண்டா கிழிந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம என்ன பண்ண முடியுது, தேவனிடத்தில் கிட்டி போக முடியுது சொல்லி பாக்குறோம். ஓகே, தைரியமாய் போக முடியுது சொல்லி பாக்குறோம் சிங்காசனத்தில். சோ இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. சோ அதே போல இதுதான் சமாதானம், இதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இதான் சமாதானத்தின் ஊழியமா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லும் போதோ அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் சொல்லி நம்ம இங்க தெளிவா நம்ம பாக்குறோம். ஓகே, சுவிசேஷத்தின் ஊழியங்கள் தான் இல்ல கிறிஸ்துவ பத்தி சாட்சி அறிவிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்புரவாதல் ஊழியமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஸோ இதோட நம்மளுடைய இந்த பாடங்கள் முடியுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போறோம். அது நம்ம நாளைக்கு இல்லைன்னா 53வது கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து நித்திய நியாய தீர்ப்பு பத்தி இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.